ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்பர் சிஸ்டம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்ட் 1 கிளாஸ் ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா? நம்பரில் என்னென்ன டைப் இருக்குன்னு. நம்பர்ஸில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து ரியல் நம்பர்ஸ் கிளாஸிஃபிகேஷன், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ். இதில் இமேஜினரி நம்பர்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ நான் இப்போது எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? என்னென்னு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது கொஸ்டின்ஸ் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுறேன், வந்துச்சுன்னா அது எடுக்கிறேன். ஓகேங்களா? ரியல் நம்பர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்னா 1லேருந்து ஆரம்பித்து 1 2 3 ஆரம்பித்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஹோல் நம்பர்னால் என்னென்னா 0லேருந்து ஆரம்பிச்சு 0 1 2 3லேருந்து இன்ஃபினிட்டி வர. ஓகேங்களா? இன்டிஜர்ஸ்னால் ஹோல் நம்பர்ஸ் ப்ளஸ், இப்போ ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 ப்ளஸ் என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 எல்லாம் சேர்த்தா இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, p/q. ஓகேங்களா? இதில் q மட்டும் 0 இருக்கக்கூடாது, வேறு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். p எனி நம்பர்ஸ். ஓகேங்களா? இது ரேஷ்னல் நம்பர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெர்மினேட்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேங்களா? டெர்மினேட்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2/5. இது என்ன, நம்ம இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 2 5 பாயிண்ட் வச்சோன்னா 20 0.4. ஓகேங்களா? இது டெர்மினேட் ஆயிரும், அவ்வளோதான், 0.4 இதோட நின்றோம். அல்லது 0.25 அல்லது 0.5 எப்படி நின்றோம். இது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னா நீங்கள் நம்பர் பார்த்துருப்பீங்க, 0.31 31 31, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த சீரியஸ். அல்லது 1/3க்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 0.3333 இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். அடுத்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இந்த ரெண்டும் வராது. எப்படி வரும்னா 0.3145679 அது ரிப்பீட்டும் ஆகாது, ஆனால் கண்டினியூஸாக டெர்மினேட்டும் ஆகாது, போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பை வந்து இர்ரேஷ்னல் நம்பர் தான். 3.14ன்னு நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அது வந்து அப்ராக்சிமேட் நம்பர் தான். இதுவரை பை எங்கே முடியுதுங்க, இந்த டெசிமல் நம்பருக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் போகணும் எல்லாரும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க, இதுவரை நான் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் நம்பர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கிளாஸிஃபிகேஷன், ஆட் நம்பர், ஈவன் நம்பர். எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அல்லது மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்குதோ, இப்போ 2 × 1 2 × 2 2 × 3 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? 2ஆல் டிவைட் ஆகும், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அது இல்லாமல் மீதி இருக்க எல்லா நம்பரும், எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகலையோ அது எல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? இது அடுத்து ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். இது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 ஒரு நம்பர், 10 ஒரு நம்பர். ஓகேங்களா? 3 எந்த நம்பராலலாம் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், ரிமைண்டர் இல்லாமல் 3ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ 10 எதாலலாம் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், அண்ட் 10ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? எந்த நம்பருக்கு 2 நம்பரால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். இப்போ 3 5 பார்த்திங்கன்னா 1 5 7 1 7, 2 டிவைசர் தான் இருக்கும். ஓகேங்களா? 2 நம்பரால் தான் டிவைட் ஆகும், அது வந்து ப்ரைம் நம்பர். அது இல்லாமல் மீதி எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர். ஓகேங்களா? இப்போ 10 4க்கு எதாலலாம் டிவைட் ஆகும்? 1 2 4, 3 நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இதில் 1 மட்டும் ப்ரைமும் கிடையாது, இதை நோட் பண்ணி வச்சுடுங்க. ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஓகேங்களா? அதை நல்லா நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரைமில் கோப்ரைம், ட்வின் ப்ரைம். கோப்ரைம்னா 2 நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் 2 3 இனி 2 நம்பர் இருக்குது.
இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக எந்த டிவைஸரும் கிடையாது. கரெக்டுங்களா? 2க்கு 1 விட்டுருங்க, 1 எடுக்கக்கூடாது. 1 தவிர வேறு எதுவும் காமன் டிவைசர் இருக்கக்கூடாது. 2 இதுக்கு 2 மட்டும்தான், 3க்கு 3. ஓகேங்களா? காமனாக எந்த டிவைஸரும் இல்லை. ஸோ 2ம் 3ம் கோப்ரைம். புரிஞ்சுதுங்களா? கோப்ரைமாக இருக்குன்னா ரெண்டு நம்பரும் ப்ரைம் நம்பராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 7 10. 7 10 பார்த்தீங்கன்னா 7க்கு டிவைசர் எதெல்லாம்? 1 7. 10க்கு பார்த்தீங்கன்னா 1 2 5 10. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தவிர வேறு காமன் டிவைசரே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ 7 10 வந்து கோப்ரைம். ஓகேங்களா? கோப்ரைமாக இருக்குன்னா ரெண்டு நம்பரும் ப்ரைமாக இருக்குன்னு கண்டிஷன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ப்ரைமாகவும் இருக்கலாம், ரெண்டு நம்பரும் காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ நம்ம 10 எடுத்தது மாதிரி 10 9 எடுத்திங்கன்னா ரெண்டுமே காம்போசிட் நம்பர். 10, 9 எடுத்திங்கன்னு வச்சுட்டுங்களேன். ஆனால் காமன் டிவைசர் ரெண்டுக்கும் கிடையாது. பாருங்கள், 9க்கு வந்து 1 3 9, 10க்கு வந்து 1 2 5 10. ஓகேங்களா? 1 தவிர வேறு எதுவும் இருக்காது. ட்வின் ப்ரைம்னா ரெண்டு ப்ரைம் நம்பர், இது மேண்டட்ரியாக ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2ஆக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து 3 5, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2. அதே மாதிரி 5 7, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2. இதில் 1 3 வராது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 1 3 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேங்களா? நம்ம இனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டெஃபினிஷனாக ரயில்வேஸில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் நம்பர்னால் இப்போ எக்ஸாம்பிள் 6 எடுத்துடுங்க. 6க்கு எந்த நம்பர்லாம் 6ஐ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணோம்? 1 2 3 6. அடுத்து இன்னொரு நம்பர் எடுத்துக்கேன், 28. இதை என்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணோம்? 1 2 4 7 14 28. ஓகேங்களா? இப்போ அந்த நம்பரை மட்டும் விட்டுக்கிட்டு தந்திருக்க நம்பரை இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபேக்டர்லாம் 6 வருதுங்களா? 1 + 2 + 3 6. அதே மாதிரி 1 + 2 + 4 + 7 + 14 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்கள், 28 வருதுங்களா? இதுதான் பர்ஃபெக்ட் நம்பர். என்னென்னா சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், அதோட ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் except the given numbers. Given number gives the same number. ஓகேங்களா? நம்பர் தான் வந்து பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுடுங்க. நெக்ஸ்ட். ஓகே, இது ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? which of the options given below which of the options below gives pair of co-prime numbers? ஓகேங்களா? இது குரூப் டியில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் 2 இருக்குது. கரெக்டுங்களா? எது நம்மளால் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும்? இது பார்த்திங்கன்னா 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? ஈவன் நம்பர் இருக்குது 10th டிஜிட்டில், 0 டிஜிட்டில். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 343 நம்ம 7 கியூப்னு படிச்சிருக்கோம். ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம 196ஐ 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எடுத்தோன்னே எல்லா நம்பரையும் வரிசையாக பார்க்கக்கூடாது. நம்ம இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 14, பேலன்ஸ் = 5, கீழே 6 வரும், 56 டிவைட் ஆகும். ஸோ 7ஆல் டிவைட் ஆகுது. ஸோ கோப்ரைம்னா கண்டிஷன்னா ரெண்டுக்கும் 1 தவிர வேறு எந்த காமன் டிவைஸரும் இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 228 247. இதுக்கு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள், எப்போவுமே
ப்ரைம் நம்பராக பாருங்கள் வரிசையாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது டிவைட் பண்ணுறதுக்கு அதுக்கு டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. 3ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகாது, 228. நெக்ஸ்ட்டு 7ஆல் பார்த்தீங்கன்னா 7, 14, 68 ஆகாது. தென் 9ஆல் ஆகாது. 11 பார்த்தீங்கன்னா 22 ஆகாது. நெக்ஸ்ட்டு 13 ஆகாது. நெக்ஸ்ட்டு 17 பார்த்தீங்கன்னா 17ஆலையும் ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா 228 19ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 228 19ஆல் டிவைட் ஆகுது. ஓகே 1 19 3 8. ஓகே நம்ம 247 19ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 247 19ஆல் 1 19 5 7 ஸோ 3. ஸோ இது டிவைட் ஆகுது. ஸோ இதுவுமே ஆப்ஷன் கிடையாது. ஸோ சி தான் கரெக்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. இந்த மாதிரி சம்முக்கு இப்போ 20 டேபிள்ஸ் வரை கண்டிப்பாக படித்து வச்சுடுங்க ஓகேங்களா. 1 to 20 இந்த மாதிரி ப்ரைம் இதெல்லாம் கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகுதுன்னுபாங்க, அடுத்து 3, அடுத்து 5, நெக்ஸ்ட்டு 7, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 13, 17, 19. இதுக்கு மேலே போக மாட்டாங்க, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரில் தான் இருக்கும் ஓகேங்களா. இவ்வளோத்தையும் பார்த்துருங்க. பார்த்துக்கிட்டு இடையில 9 வேணாலும் 9 செக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நம்ம 3 செக் பண்ணுறதுனால அல்லது 3யை விட்டுடலாம், 9 செக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இதை செக் பண்ணாலே இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாம். which of the following is twin primes? ஓகே ட்வின் ப்ரைமுக்கு கண்டிஷன் என்ன, டிஃபரன்ஸ் வந்து 2ஆக இருக்கணும் ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே டிஃபரன்ஸ் வந்து 2ஆக தான் இருக்குது ஓகே. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன் என்ன, ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். இதில் 15 ப்ரைம் நம்பரில் ரிஜெக்டடு, இதில் 9 ப்ரைம் நம்பரில் ரிஜெக்டடு, இதில் 9 ப்ரைம் நம்பரில் ரிஜெக்டடு. ஏல தான் ஓகே. ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது புது கான்செப்ட் என்னென்னா ஃபைண்டிங் தி நம்பர் ஆஃப் ட்ரெயிலிங் ஜீரோஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனலாக டென்ஸு, ஜீரோஸு, டென்ஸு, 100, 1000 இந்த பிளேஸில் கடைசியாக எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த ப்ராடக்டில் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது எப்போ ஜீரோ வரும்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 5 × 5 என்ன வருது 25. இதில் யூனிட் டிஜிட் என்ன வருது 5, ஜீரோ வராது ஓகேங்களா. 2 5 இருந்தால். நெக்ஸ்ட்டு 2 × 2 யூனிட் டிஜிட் என்ன வருது 4, இதுலேயும் ஜீரோ வராது ஓகேங்களா. இப்போ 5 × 2 என்ன வருது 10, யூனிட் டிஜிட் வந்து ஜீரோ வருது. நெக்ஸ்ட்டு 5 × 2 பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இப்போ ஒரு பேர் ஆஃப் 5 × 2 இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ வருது கரெக்டுங்களா. இதே 2 பேர் இருந்துச்சுன்னு வச்சுருங்க, 5 × 5 × 2 × 2 அப்போ என்ன வரும் 5 × 5 25, 25 × 2 50, 50 × 2 100. அப்போ என்ன வருது 2 ஜீரோ வருது. ஒரு பேர் இருந்தால் ஒரு ஜீரோ, 2 பேர் இருந்தால் 2 ஜீரோ. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே எத்தனை 5 × 2 பேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு எத்தனை ஜீரோ வரும்னு தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு நம்ம இதை 10ன்னு எடுக்க வேணால் 5 × 2னே எடுப்போம் ஓகேங்களா. ரீசன் என்னென்னா இப்போ நம்ம 50 இருக்குன்னு வச்சுடுங்க, 50 என்ன வரும் 5 × 5 × 2. இதில் 2 5 இருக்குது. நம்ம இப்போவே 10 வந்து ஜீரோன்னு எடுத்து பழகணும்னா நம்ம ஸ்பீடாக ப்ராப்ளம் போடும்போது 50க்கும் என்ன பண்ணிடுவோம் 5 × 1 5 × 2 தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இதை மறந்து விட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ 10ஆகவுமே இருந்தாலும் நம்ம அதை ஜீரோவாக கன்சிடர் பண்ணாமல் 5 × 2 பேராக கன்சிடர் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஜீரோஸ் கேட்டாங்கன்னா எத்தனை 5 × 2 இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ 45 இருக்குது. ஒரு நிமிஷம். எக்ஸாம்பிளில் 45ல் எத்தனை 5 இருக்குது எத்தனை 2 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவில் வேறு எதுவும் கண்டுபிடிக்கணும்னா 3 எத்தனை இருக்குது, இதில் ஒரு 5 இருக்குது ஓகேங்களா. 2 இருக்கா, இல்லை. 5 × 9 தான் ஓகேங்களா. அடுத்து 75, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 × 5 × 3, இதில் 2 5 இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10, 5 × 2, இதில் ஒரு 2 இருக்குது. இப்போ 78 எடுத்தோன்னா
2 into 39. இதில் 2ம் வராது 5ம் வராது 39ல் கரெக்டுங்களா? ஸோ எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது. 5 எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ 2 2 இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்? பேர் ஆஃப் 5 into 2. ஸோ 2 2 தான் இருக்குது. ஸோ என்ன 2 பேர் தான் இருக்குது நம்மளுக்கு. மீதி 5 இருக்குது, பட் அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு 2 நம்மக்கிட்ட இல்லை. ஸோ 2 பேர் இருக்குது. ஸோ 2 zeros. ஓகேங்களா? இதுக்கு இன்னொன்று மெத்தட் இருக்குது. என்னென்னா நம்ம இதை பார்க்கும்போது எந்த நம்பர் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. 3 நம்பரில் 5 இருக்குது, 2 நம்பரில் 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே 2வை கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு பேர் வேணும். இதில் 5 வந்து 2வை விட அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து 5 1 2 3 4 5 இருக்குது. 4 5 இருந்தால் யூஸ் கிடையாது. மினிமம் இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. நம்மளுக்கு பேராக தான் வேணும். நம்மளுக்கு நிறையா இருக்கிறத கண்டுபிடிக்க டைம் அதிகமாகும். ஸோ கம்மியாக இருக்க நம்ம 2வை கண்டுபிடிச்சிட்டோன்னா 2 எத்தனை? 2 2 இருக்குது. ஸோ 2 zeros. ஓகேங்களா? இது இந்த ஈஸியான சம்முங்கனால நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சி இது பண்ணிடலாம். சில கஷ்டமான சம்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்ன எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் ஸ்டில் 80 வரை இருக்குது. ட்ரெயிலிங் ஜீரோஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பருங்கிறனால எல்லாத்துலேயுமே 2 மேண்டேட்ரியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஈவன் நம்பர் எல்லாம் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ நம்ம 2 கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம எத்தனை 5s இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 5 இருக்குது, 20 5 30 40 50 60 70 80. ஓகேங்களா? நம்ம இது ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5. பட் 50ல் வந்து 2 5 இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. 50ல் 5 into 5 into 2. கரெக்டுங்களா? இதில் ஒரு 5 தான், இதில் ஒரு 5, இதில் ஒரு 5. ஓகேங்களா? 50ல் 2 5 இருக்கும். அதே மாதிரி 75 எடுத்தாலும் அதில் 2 5 இருக்கும். 100 எடுத்தாலும் 2 5 இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9 5 இருக்குது. ஸோ 9 zeros. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே 2 இருக்கிறதுனால நம்ம 2 கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ 9 zeros. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 5 கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு பேர் ஆஃப் 5 into 2 வரணும். ஓகேங்களா? இதுக்கு மேலே 5 வராது. ஸோ அந்த பேர் ஃபார்மே ஆகாது. 9 பேர் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு இதில் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் zeros. இது என்ன? 5 into 15. எல்லாத்துலேயுமே 5 இருக்குது. 15 25 35 45. பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 5 15 25 35 45, இதுக்கப்புறம் 55 வரும். நெக்ஸ்ட்டு 65, நெக்ஸ்ட்டு 75, நெக்ஸ்ட்டு 85, நெக்ஸ்ட் 95. ஸோ இதில் 2வே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜீரோஸ் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? கடைசியாக 0 தான். ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆஃப் 50 ஃபேக்டோரியல். ஓகே, ஃபேக்டோரியல்னால் என்னென்னு லைட்டாக சொல்லித்தரேன். இப்போ 50 ஃபேக்டோரியல்னா இந்த சிம்பிள் ஃபேக்டோரியல் சிம்பிள். ஓகேங்களா? 50 இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா ஃபேக்டோரியல். 50 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into இப்படி போய் இன்ட்டு 50ல் முடியும். ஓகேங்களா? இந்த மல்டிப்ளிகேஷனில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 அதிகமாக இருக்கும். 2 இதில் இருக்கும், 4ல் இருக்கும். ஸோ நம்ம 5 கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். 5 இதில் இருக்கும். 5 10 15 20 25 30 35 40 45 50. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 5, இதில் 1, 15ல் 1, 20ல் 1. இதில் பார்த்தீங்கன்னா 2 5 இருக்கும். 5 into 5 தான் 25. ஸோ இதில் 2 5, இதில் 1, இதில் 1, 50ல் 1, 45ல் 1, இதில் 2 5. ஓகேங்களா? ஸோ 4
4 8 ஸோ 12 5 இருக்குது, 12 5s. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு? 12 zeros வரும். இந்த மாதிரி ஃபேக்டோரியலில் சர்டன் இது 50 ஃபேக்டோரியலுங்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 275 ஃபேக்டோரியல்னு தர்றாங்க. இதுக்கு நம்மளால் எழுதி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு லாஜிக் என்னன்னு சொல்கிறேன். இப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 50 வர பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும்? இந்த நம்பர் எல்லாம் தான். ஓகே, கரெக்டுங்களா? 5 10 15 20 25 ஸோ 10 நம்பர்ஸ் டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 50 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 நம்பர்ஸ் ஆகும். இந்த 10 நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 25 50 இந்த ரெண்டுலேயும் 2 5s இருக்குது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2. ஸோ என்ன வருது? இந்த கோஷியன்ட் ஆட் பண்ணோன்னா 12. ஸோ 10 + 2 இஸ் ஈக்குவல் டு 12 zeros. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்கட்டு. அது ஷார்ட்கட் ஏன் இது பண்ணால் கரெக்டாக வரும்னா, நல்லா பாருங்கள், இதே 100ன்னு வச்சுடுங்க. நம்ம 100 இருக்குன்னு வச்சுடுங்க. இதை 5ஆல் டிவைட் பண்ணுறோம், பண்ணால் 20. அப்போ 20 டேர்ம்ஸில் 5 இருக்குது. அடுத்து இந்த 5ஆல் டிவைட் பண்ணால் இதில் 4. இந்த 4 டேர்ம்ஸில் 2 5 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 4 டேர்ம்ஸில் அது எதுலான்னா 25 50 75 100. புரிஞ்சுதுங்களா? ஸோ 20 + 4. இப்போ 100 ஃபேக்டோரியல் தந்தாங்கன்னா 20 + 4. ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. இப்போ இதே சம் இப்போ 100 5ஆல் டிவைட் ஆகாத நம்பராக தர்றாங்கன்னு வச்சுடுங்க. எக்ஸாம்பிள் 143 ஃபேக்டோரியல் தராங்க. அப்பவும் பிரச்சனை கிடையாது, 5ஆல் டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டரை மறந்துடுங்க. ஓகேங்களா? 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன? 2 8. நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5. நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுங்க, 5ஆல் டிவிசிபிள் ஆகிறத டிவைட் பண்ணுங்க, 1. ஸோ 25 + 28 + 5 + 1 அப்போ 6 34 zeros வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபேக்டோரியலுக்குள்ள ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஃபைண்ட் தி ட்ரெய்லிங் ஜீரோஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆஃப் 50 ஃபேக்டோரியல் + 40 ஃபேக்டோரியல். ஓகே, இப்படி அடிஷன் வருதுன்னா ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ நம்ம 10 + 100 ஆட் பண்ணுறோன்னு வச்சுடுங்க. ரிசல்ட்டில் எத்தனை ஜீரோ வரும்? 1 0 தான் வரும். கரெக்டுங்களா? ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ தான் வரும். இந்த லார்ஜஸ்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இது 1000ஆகவே இருந்தாலும் நம்ம 10 ஆட் பண்ணோன்னா யூனிட் டிஜிட் மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, அப்போ 50 ஃபேக்டோரியல் நம்ம கண்டே பிடிக்க வேண்டாம். அதில் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் 50 ஃபேக்டோரியலில் 40 ஃபேக்டோரியலோட அதிகமான ஜீரோஸ் இருக்கும். கரெக்டுங்களா? பட் 40 ஃபேக்டோரியலில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் மட்டும்தான் யூனிட் டிஜிட்டில் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துருங்க. இப்போ 500 + 5ன்னு வச்சுருங்க. இதில் ஜீரோவே இல்லை. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 505. கரெக்டுங்களா? அப்போ இந்த நம்பரில் ஜீரோவே இல்லாதனால யூனிட் டிஜிட்டில் ஜீரோ வராது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 40 ஃபேக்டோரியலில் இருக்க ஜீரோஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா 40 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5, இது 8. அடுத்து டிவைட் பண்ணோன்னா 1, 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 1, ரிமைண்டரை விட்டுருங்க. ஓகேங்களா? 8 + 1 9. ஸோ 9 zeros. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டிஜிட் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம 1 2 இந்த ஸ்கொயர் கியூப் இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் இப்போ 0 இருக்குன்னு வச்சுருங்க. இப்போ 10 ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 10⁻1னா 10. ஓகேங்களா? 10 ஸ்கொயர்னா 100, 10 கியூப்னாலும் 1000, 10⁻4 10,000. ஓகேங்களா?
இதில் 10 பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் யூனிட் டிஜிட் 0. கரெக்டுங்களா? அப்போ 0 யூனிட் டிஜிட்டில் இருந்தால் எந்த நம்பரும் யூனிட் டிஜிட் 0. அதே மாதிரி 1, இப்போ 1 பவர் 1னாலும் 1 தான், 1 2னாலும் 1 தான், 1 கியூப்னாலும் 1 தான், 1 பவர் 4னாலும் 1 தான். ஸோ எனிதிங் பவர் 1 வந்து யூனிட் டிஜிட்டில் 1 இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 பவர் 1னாலும் 5, 5 ஸ்கொயர்னா 25, 5 கியூப்னா 125, 5 பவர் 4னா இன்ட்டு 5 625. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கும் எல்லாமே யூனிட் டிஜிட்டில் 5 இருந்துச்சுன்னா எத்தனை தடவை அதை மல்டிப்ளை பண்ணாலும் 5 தான் யூனிட் டிஜிட்டில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6க்கும் 6 பவர் 1 6, 6 ஸ்கொயர்னாலும் 36, 6 பவர் 3 216, 6 பவர் 4 6 பவர் 4 இன்ட்டு 6 அப்போ 1200 1296. ஓகேங்களா? ஸோ யூனிட் டிஜிட்டில் இதை மட்டும் நோட் பண்ணிவிடுங்க. யூனிட் டிஜிட்டில் 0 1 5 6 இருந்துச்சுன்னா அது எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட் சேம் தான். ஓகேங்களா? எத்தனை பவரில் மல்டிப்ளை பண்ணாலும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இனி சேஞ்ச் ஆகிறது பார்ப்போம். இந்த 4 நம்பருக்கும் சேமாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 4 and 9. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 பவர் 1னா 4, 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16, 4 கியூப் பார்த்தீங்கன்னா 64, 4 பவர் 4 பார்த்தீங்கன்னா 256. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வருது, நெக்ஸ்ட்டு 6 வருது, நெக்ஸ்ட்டு 4 வருது, நெக்ஸ்ட்டு 6 வருது. இதில் வந்து என்னென்னா 4 பவர் 1ன்னா ஆடில் இருந்துச்சுன்னா 4 வருது, ஈவனாக இருந்துச்சுன்னா 6 வருது, அடுத்து ஆடாக இருந்துச்சுன்னா 4 வருது, அடுத்து ஈவனாக இருந்துச்சுன்னா 6 வருது. ஸோ என்னென்னா இதுக்கு சைக்ளிசிட்டியும்பாங்க. 2 தடவைக்கு மேலே அந்த நம்பரை மல்டிப்ளை ஆச்சுன்னா திரும்ப அது ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க 54 பவர் 71னுக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுடுங்க. ஸோ இதில் சைக்ளிசிட்டி என்ன? 2. கரெக்டாக? 2க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்க, 71 டிவைடட் பை 2 பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது? 35 வரும், ரிமைண்டர் 1. ஓகேங்களா? அப்போ பவர் 1க்கு என்ன வரும்? 4. அப்போ யூனிட் டிஜிட் 4. இதே 72 இருந்துச்சுன்னா பை 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டரே வராது. ஸோ அப்போ 2. அப்போ என்ன வரும்? யூனிட் டிஜிட் 6. ஓகேங்களா? இப்போ 4ஆக இருந்துச்சுன்னா நம்ம பை 2ஆல், இப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 1 வரும் அல்லது 0 வரும். 1 வந்துச்சுன்னா 4, 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் 2ல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 16. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் 9க்கு பார்த்தீங்கன்னா 9 பவர் 1னா 9, 9 ஸ்கொயர்னா 81, ஸோ 1, 9 கியூப் பார்த்தீங்கன்னா 729, 9, 9 பவர் 4 பார்த்தீங்கன்னா திரும்ப 1 வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுனா 9, ஈவன்னா 1, ஆடுனா 9, ஈவன்னா 1, அப்படி ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கும் சைக்ளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ நம்மளுக்கு இப்போ அதுக்கு 59 பவர் 71 கேட்குறாங்கன்னு வச்சுருங்களேன். பை 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 9. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுருங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து சைக்ளிசிட்டி 2. இனி மீதி இருக்க நம்பர்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. 2 பவர் 1னா 2, 2 ஸ்கொயர்னா 4, 2 கியூப்னா 8, 2  2 பவர் 4னா 6, 2 பவர் 5னா 9, 2 பவர் 6னா 32, 2 பவர் 6னா 32, 2 பவர் 5னா 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 32, 2 பவர் 6னா
திரும்ப 2 பவர் 5னா திரும்ப 2 வந்துடும். ஓகேங்களா? 4 நம்பருக்கு அப்புறம் அந்த சைக்கிள் திரும்ப ரிப்பீட் ஆகும். 2 4 8 6 அடுத்து 2 பவர் 6னா அகைன் வந்து 4 வரும். 2 பவர் 7னா 8 வரும். 2 பவர் 6 8னா அகைன் 6 வரும். ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னு வச்சுருங்க. 22 ஹோல் பவர் 180 வருதுன்னு வச்சுருங்க. ஸோ இங்கே சைக்ளிசிட்டி எவ்வளவு 4. ஸோ அப்போ 180 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா இது 4 தென் 5. ஸோ அப்போ ரிமைண்டர் வரல. ரிமைண்டர் வரலன்னா இந்த 4 இருக்குல்ல, 2 பவர் 4க்கு என்ன வருதோ அந்த நம்பர் 6. அப்போ யூனிட் டிஜிட் 6. இப்போ இதில் ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 2 யூனிட் டிஜிட், ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 4, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 8, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 6. ஓகேங்களா? இதில் சைக்ளிசிட்டி 4ஆக இருக்கிறதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இனி நெக்ஸ்ட்டு வந்து 3 பார்ப்போம். 3 பவர் 1, 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 பவர் 4. இதில் யூனிட் டிஜிட் 3, இதுக்கு யூனிட் டிஜிட் 9, இதுக்கு யூனிட் டிஜிட் 7, இதுக்கு யூனிட் டிஜிட் 1. 3 பவர் 5க்கு திரும்ப ரிப்பீட் ஆகும் 3. ஸோ இதுக்குமே 3க்குமே சைக்ளிசிட்டி என்ன 4. ஸோ 4க்கு அப்புறம் அது திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ 3 பவர் எனிதிங்னாலும் நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பர் தந்தாங்கன்னா டிவைட் பை 4 பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7. 7 பவர் 1, 7 ஸ்கொயர், 7 கியூப், 7 பவர் 4. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7, இதுக்கு 9, இதுக்கு 3, இதுக்கு 1. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8. 8 பவர் 1 8, 8 ஸ்கொயர் 4, 8 கியூப் 2, 8 பவர் 4 6. ஓகேங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிசிட்டி வந்து 4 தான். ஸோ 2 3 7 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிசிட்டி என்ன 4. அதே மாதிரி 4 9க்கு வந்து சைக்ளிசிட்டி 2. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து யூனிட் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைக்ளிசிட்டி யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 137 பவர் 54. ஸோ 7 சைக்ளிசிட்டி என்ன 4. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 54 பை 4, ரிமைண்டர் என்ன 1, 14, அப்போ 3, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 7 பவர் 1 வந்து 7, 7 ஸ்கொயர் வந்து 9. ஸோ யூனிட் டிஜிட் 9. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 259 பை 71. இதுக்கு பார்த்தீங்கன்னா 9, 9க்கு சைக்ளிசிட்டி என்ன 2. ஸோ 71 டிவைடட் பை 2. அப்போ ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ 9 பவர் 1 9. ஸோ என்னாகும், யூனிட் டிஜிட் வந்து 9. நம்ம இது நிறைய இது இப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் சைக்ளிசிட்டி 2 வருது. இது ஞாபகம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம 9க்கும் 4க்குமே நம்ம டிவைடட் பை 4 பண்ணலாம். ஓகேங்களா? 71 டிவைடட் பை 4 போட்டோம்னா ரிமைண்டர் என்ன வரும் 3 வரும். 3 இப்போ பார்த்தீங்கன்னா 9 பவர் 1னா 9, 9 ஸ்கொயர்னா 1, அடுத்து 9 கியூப்னா திரும்ப 9 வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா சைக்ளிசிட்டி 2 இப்போ 2ஆல் டிவைட் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இன்னொரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எழுத வேண்டியது இருக்கும். நம்ம வந்து இது 9க்கும் 4க்கும் 2ஆல் டிவைட் பண்ணு, மீதி எல்லாத்துக்கும் 4ஆல் டிவைட் பண்ணி ஞாபகம் வைக்கணும். எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா 4ஆல் டிவைட் பண்ணிட்டு இப்போ 3 பேலன்ஸ் வந்துச்சுன்னா 9 கியூபு அதில் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம், வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 1 பவர் 5, 2 பவர் 5, 3 பவர் 5 ப்ளஸ் 20 பவர் 5. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன படித்தோம், 4 நம்பருக்கு சைக்ளிசிட்டி வந்து 4.
ஓகேங்களா. ஸோ 5th வந்துச்சுன்னா அதே நம்பர் யூனிட் டிஜிட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ 1/5க்கு 5th என்ன வரும்? 1 வரும். 2/5க்கு என்ன? 2க்கு சைக்ளிசிட்டி என்ன? 4. கரெக்டுங்களா? அப்போ 5th வரும்போது திரும்ப 2 வரும். நெக்ஸ்ட் 3க்கு சைக்ளிசிட்டி என்ன வரும்? 4. அப்போ 5th வரும்போது திரும்ப என்ன வரும்? 3 தான் யூனிட் டிஜிட்டில் வரும். இப்போ 4க்கு சைக்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு 4, அடுத்து 6 வரும். அடுத்த 2 நம்பருக்கு 4, 6 வரும். அடுத்து 5th பவருக்கு என்ன வரும்? திரும்ப 4 வரும். ஸோ இதில் சைக்ளிசிட்டி 2ஆக இருந்தாலும் 5th என்ன வருது? திரும்ப 4 வந்துடுது. ஸோ 4 பவர் 5க்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 4 தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பவர் 5க்கும் யூனிட் டிஜிட் 5. 5 பவர் 6 பவர் 5க்கும் யூனிட் டிஜிட் 6. 7 பவர் 6க்கும் 5க்கும் யூனிட் டிஜிட் 7. 8 பவர் 5க்கு யூனிட் டிஜிட் 8. 9 பவர் 5க்கு யூனிட் டிஜிட் 9. ஓகேங்களா. அப்போ டில் 10 பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூனிட் டிஜிட் இருக்கோ அதே தான் வருது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் டிஜிட் ஆஃப் 20 பவர் 5. அப்போ சம் ஆஃப் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9. ஓகேங்களா. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45 வரும். 45. அதுக்கப்புறம் அடுத்து வரும் 11 பவர் 1 to 25 பார்த்தீங்கன்னா அதுவுமே யூனிட் டிஜிட் ஆட் பண்ணால் 45 தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன? யூனிட் டிஜிட் 5 + 5 0. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கண்டினியூஸாக தந்து பவரில் 5 இருந்துச்சுன்னா 5 அல்லது 9. இப்போ 5 + 4 9. அடுத்து 13. இப்போ எக்ஸாம்பிள் 1 பவர் 13 இருந்தாலும் யூனிட் டிஜிட் 1 தான். 2 பவர் 13 இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 2. புரியுதுங்களா. இது கூட +4 ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா 13, 17 இதுக்கு எல்லாத்துக்குமே யூனிட் டிஜிட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனில் என்ன யூனிட் டிஜிட் இருக்கோ அதுதான் வரும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுருங்க. திடீர்னு இப்போ கொஸ்டினில் கேட்குறாங்க 1 பவர் 17 + 2 பவர் 17 + 3 பவர் 17 ப்ளஸ் கடைசியில் 10 பவர் 17 முடிக்கிறாங்கன்னு வச்சுருங்க. அப்போது நீங்கள் எதுவுமே பண்ணாண்டா 1, 2, 3 அந்த யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணி அதுக்கு என்ன யூனிட் டிஜிட் வருதோ அதை போட்டுடுங்க. இப்போ 20 வரன்னு போட்டாங்கன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 90 வரும். இப்போ 30 பவர் 5 வரை போட்டாங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 45 × 3. அப்போது 5 வரும் யூனிட் டிஜிட்டில். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுருங்க. ஸோ அந்த 4ஆல் டிவைட் பண்ணால் எல்லா பவருமே 1 ரிமைண்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த யூனிட் டிஜிட்டு ப்ராடக்டில் என்ன யூனிட் டிஜிட் கீழே கொடுத்துருக்க நம்பரில் இருக்கோ அதுதான் வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். இது வந்து வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் 57242. இது வந்து யூபிஎஸ்சி சிசேட்டில் 2023 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 9 நான் போன கொஸ்டினில் சொல்லி தந்தேன். ஓகே, ஞாபகம் இருக்குங்களா. இது என்ன? 9. 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5க்கு அடுத்து +4 9. 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 2 தான் வரும். கரெக்டுங்களா. ஸோ 9 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போது 2 பவர் 9னா 2 தான் யூனிட் டிஜிட்டு. ஸோ அந்த 9 நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சுன்னு எடுத்துடுங்க. அடுத்து இதில் 5 இருக்குது. பவர் 5னால என்ன சொன்னேன்? இந்த யூனிட் டிஜிட் அதே யூனிட் டிஜிட் தான் வரும். கரெக்டுங்களா. அப்போ 5ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 தான் இப்போ யூனிட் டிஜிட்டில் இருக்குது. 2 பவர் 9 கண்டுபிடிச்சாச்சு. 2 பவர் 5 கண்டுபிடிச்சா யூனிட் டிஜிட் 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 7 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. 7 என்ன பண்ண? 7 / 4 போட்டோம்னா பேலன்ஸ் 3 வருது. அப்போ 2 பவர் 1 வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 2 கியூப் வந்து 8. இப்போ இது 7 கண்டுபிடிச்சோன்னா யூனிட் டிஜிட் என்ன வருது? 8ஆக மாறிடுது. ஸோ தென் எது பேலன்ஸ் இருக்குது? 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 8 பவர் 3. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 8 பவர் 1 வந்து 8, 8 ஸ்கொயர் வந்து 4, 8 கியூப் வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். இதை வந்து இப்படியும் பண்ணலாம். நீங்கள் 9 × 7 × 5 3 × 1 இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணலாம். அது வந்து டஃப்பாக இருக்கும். எவ்வளோத்தையும் இப்போ எக்ஸாம்பிள் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 9 into 7 63 63 into 5 315 into 3 அப்போ 900 945. இதை என்ன பண்ணுறோம், 2 இருக்குது யூனிட் டிஜிட்டில். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 14 3 25 6 ரிமைண்டர் வந்து 1 வருது. கரெக்டுங்களா? ஸோ 2 power 1 என்ன 2. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு இது இந்த மெத்தட் புரியலைன்னா டேரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் இன் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1 into 3 into 5 into 7 into 9? அப்புறம் 11 அப்படி 999 வர போகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 9 இதுவரை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் யூனிட் டிஜிட் அதே தான் வரும். கரெக்டுங்களா? இதில் 1 அடுத்து 13. ஸோ நம்ம இப்படி பார்த்தோன்னா 1 into 3 into 5 into 7. இப்போ 3 into 5 15. 15 into 7 35. ஓகேங்களா? அடுத்து இதுலேயும் 5 தான் யூனிட் டிஜிட்டில் வருது. இன்ட்டு 9னா 45. ஸோ 1 to 9 வரை யூனிட் டிஜிட் என்ன வருது, 5 வருது. ஸோ அடுத்து 11 to 19 வரையும் யூனிட் டிஜிட் 5 தான் வரும். அடுத்து 21 to 29 யூனிட் டிஜிட் 5 தான் வரும். ஸோ 5க்கு நம்ம என்ன படித்தோம், 5 பவர் 100ஆகவே இருந்தாலும் யூனிட் டிஜிட் 5 தான். ஸோ எவ்வளோ இது வந்தாலும் ஸோ 5 5ஆக தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் 5. ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? இது யூபிஎஸ்சி சிசெட் 2025ல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் இன் 11 ஃபேக்டோரியல்? இது நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 10 கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு 0 கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் 0 தான். ஓகேங்களா? இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் இன் 11 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல்? ஓகே, இதில் 9 ஃபேக்டோரியல்லையும் ஒரு 2 into 5 காம்பினேஷன் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இதில் ஒன்று வந்துடுது. இதுலேயும் 11 ஃபேக்டோரியல்லையும் ஒரு 2 into 5 காம்பினேஷன் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிட் டிஜிட் 0 தான். இதுக்கும் யூனிட் டிஜிட் 0. ஓகே, நெக்ஸ்ட் சம். வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 111 ஹோல் நம்பர்ஸ்? ஓகே, ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ முடிகிற நம்பர் என்ன இருக்கும், 0 1 2 3 4 5ன்னு சொல்லி 110. 111னா ஏன்னா 0 ஆட் பண்ண இதில் இன்க்ளூட் ஆகுதுல, இதே நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா 111 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண, 1லேருந்து 9 வரை உள்ள சம் கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் என்ன வருதுன்னு. ஓகேங்களா? 4 5 6 7 8 9. இதுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும், 1லேருந்து இதுக்கு சம் வந்து 45. ஸோ யூனிட் டிஜிட் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11லேருந்து 19 அதே மாதிரி கண்டுபிடிச்சா 10க்கு கண்டுபிடிக்கணும், ஏன்னா 0 தான். ஸோ அது யூனிட் டிஜிட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து 11லேருந்து 19 கண்டுபிடிச்சிங்கனாலும் யூனிட் டிஜிட் 5 தான் வரும். நெக்ஸ்ட்டு 21லேருந்து 29 கண்டுபிடிச்சாலும் யூனிட் டிஜிட் என்ன வரும், 5 தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே மொத்தம் இப்படி எத்தனை வரும், 110 வரோன்னா 11. ஸோ 5 யூனிட் டிஜிட் 5 தான். ஓகேங்களா? இதுக்கு 5 இதுக்கு 5 எத்தனை 5, 11 5. ஸோ 55. ஸோ யூனிட் டிஜிட் என்ன வரும், 5. ஓகேங்களா? இது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 217? ஓகே, இது கண்டுபிடிப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 413 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 1 0 3 ரிமைண்டர் 1 வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1ன்னா 7க்கு 7. இதுக்கு யூனிட் டிஜிட் வந்து 7 வருது. ப்ளஸ் 5 47 by 4 1 3 27 போச்சுன்னா 6 ரிமைண்டர் 3 வருது. ஓகேங்களா? இந்த 9க்கு வந்து 3 வருது. ஸோ இதுக்கு சைக்ளிசிட்டி என்ன, 9 பவர் 1ன்னா 9, 9 ஸ்கொயர்னா 1, அடுத்து 9 கியூப்னா திரும்ப 9 வருது. ஸோ இது 3 வருது. 3னா அப்போ இது 9. இதுக்கு யூனிட் டிஜிட் 9. இதுக்கு 7 ஃபஸ்ட் உள்ளதுக்கு, இதுக்கு 9.
then 414 power 624 624 divided by 4 அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 5 6 இது ரிமைண்டர் வந்து 0 அப்போ 4க்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன வரும் 6 யூனிட் டிஜிட் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன 4 பவர் 1னா 4 4 ஸ்கொயர்னா 6 அடுத்து 4 பவர் கியூப்னா திரும்ப 4 4 பவர் 4னா திரும்ப 6 ஸோ ரிமைண்டர் வந்து என்ன இந்த கடைசி இது எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா ஸோ 4 பவர் இதுக்கு வந்து 6 அப்போ 7 + 9 + 6 இதுவரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு 2 812 812 டிவைடட் பை 4 2 0 3 இதுக்கும் ரிமைண்டர் 0 அப்போ ரிமைண்டர் 0னா 2 பவர் 4 என்ன வருமோ அதை எடுக்கணும் 2 பவர் 1 வந்து 2 2 கியூப் வந்து 2 ஸ்கொயர் 4 2 கியூப் வந்து 8 2 பவர் 4 இஸ் 16 அப்போ ப்ளஸ் 6 ஸோ யூனிட் டிஜிட் என்ன வரும் 6 + 6 12 12 + 9 21 21 + 7 28 ஸோ யூனிட் டிஜிட் 8 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போகலாமா ஓகே அவ்வளோதான் அந்த இது பார்ட் 1ல் இதோடு முடிஞ்சிச்சு இனி நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ட் 2 சீரியஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் அதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் 1 to 50 வரவுள்ள ஸ்கொயர்ஸு 1 to 30 வரவுள்ள க்யூப்ஸு அடுத்து 1 to 20 டேபிள்ஸ் ஓகேங்களா இவ்வளோத்துக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க தென் இதே மாடலில் நான் சொல்லியிருந்த மாடலில் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ